சபாநாயகரை ஒருமையில் பேசிய உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கியிருக்கலாம். எழில்குமார், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 11வது நாள் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகரை பார்த்து, அதாவது சட்டமன்ற மதிப்பீட்டு குழுவின் தலைவரான தன்னை ஏன் நீக்கினீர்கள் என கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கும் சபாநாயகருக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தது. இதன் காரணமாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னதாக அந்த மதிப்பீட்டு குழு தலைவர் பதவியில் இருந்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரை நேருவை நீக்கம் செய்து புதிய மதிப்பீட்டு குழுவின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை சபாநாயகர் நியமித்தார். இந்த பிரச்சனையை இன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க மறுத்த நிலையில் சபாநாயகரை பார்த்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஒருமையில் பேசினார். மேலும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுதே மதிப்பீட்டு குழுவின் தலைவராக பாஸ்கரை நியமித்து விட்டேன் என சபாநாயகர் பதிலளித்த நிலையில் தொடர்ச்சியாக சபாநாயகரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருமையில் பேசிய நிலையில் அவரை அவை காவலர்களை கொண்டு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை உடனடியாக வெளியேற்றினர். இருந்த போதிலும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருமையில் பேசிவிட்டதாகவும் அதனை மன்னித்துவிட்டு மீண்டும் அவரை அவை நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்க வேண்டும் என சபாநாயகருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் அவை நடவடிக்கைகளை பங்கு பெறுவதற்காக சபாநாயகர் அழைத்தார். இதன் காரணமாக சற்று முன்பதாக மீண்டும் அவை நடவடிக்கையில் வெளியேற்றப்பட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீண்டும் அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டுள்ளார்.